ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாமா. காலையில் வந்து பொங்கலும் சாம்பாரும், அதாவது உப்பு பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இது கிஷோருக்கு எப்போவுமே ஃபேவரட். பின்ன ஓன லீவு தொடங்கிச்சு, பாப்பா வேறு வந்திருக்காங்க. இப்போ இன்றைக்கி ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. மதியத்துக்கு வந்து சிம்லா வந்து சோறும் பட்டாணி கூட்டும். பட்டாணி வந்து மீட் மசாலா வந்து போட்டு பெரிய வெங்காயம் தக்காளி போட்டு வைக்கக்கூடியது, கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு டேஸ்ட் வைஸ் பார்த்தா சூப்பராக இருக்கும். இப்போ ரைஸ்க்கும் சரி, வேறு சப்பாத்தி எதுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு சம்மந்தி, இதெல்லாம் மல்லி புதினா கருவேப்பிலை 3ம் போட்டு சம்மந்தி எடுத்தாச்சு. அப்போ கிஷோருக்கு வந்து ஒயிட் ரைஸ் நான் எப்போவுமே கொடுத்து விட மாட்டேன். இப்போ மதியத்து சாப்பாடுக்கு வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால அவனுக்கு மட்டும் தக்காளி ரைஸ் மட்டும் வச்சு விட்டு பட்டாணி கிரேவி வந்து கொடுத்து விட்டேன். அந்த காம்பினேஷனுமே நல்லாயிருக்கும். எப்போவுமே உருளைக்கிழங்கு பொரியல்லேருந்து மாறுவோம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அவனுக்கு பிடிக்கும். நான் எப்போவுமே எண்ணெய் ஐட்டங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இன்றைக்கி வந்து பட்டாணி கிரேவி கொடுத்து விட்டேன். இப்போ இந்த 10 நாளுமே அவனுக்கு வந்து கிளாஸ் இருக்கிறதுனால அவர் பயங்கர ஜாலியாக போயிடுறாரு. இப்போ ரெஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காலையில் எதையாவது செஞ்சு தம்பிக்கு அனுப்பி விட்டோம் அப்படின்னோம்னா நானும் பாப்பாவும் பகமலுக்கும் ஃப்ரீயாக இருப்போம். அவர் பின்ன ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. பாப்பா வந்து க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அதையும் நம்ம சொல்லணும்ல. பிள்ளைக்கு வந்துட்டா பின்ன வந்து இது காலையில் வந்து கொஞ்சோண்டு உள்ளி கிரேவி வந்து வச்சு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய உள்ளி போட்டு தக்காளி போட்டு பண்ணக்கூடிய ஒரு கிரேவி. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.